வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். கலட்டி விட்ட திமுக பயங்கர கடுப்பில் கனிமொழி. தேசிய பிரச்சனை ஏறத்தாழ 2 நாட்கள் நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல ஃபேஸ்புக், ட்விட்டர் உட்பட பல தளங்கள்ல கனிமொழி அவர்கள் சம்பந்தமான விஷயம் தான் பெரிய அளவுக்கு இன்று பேசப்பட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா அவங்க பதிவு பண்ண ஒரே ஒரு ட்வீட் தான் பல மாநிலங்களை கடந்து தேசிய அளவுக்கான ஒரு விவாதமா இன்னைக்கு மாறி நிற்குது. அதிலும் குறிப்பா பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் கனிமொழி அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் அவங்களுடைய எதிர்த்தரப்பினர் பார்த்தீங்கன்னா, ஏங்க இதெல்லாம் போய் நீங்க நம்புறீங்க, இதெல்லாம் வழக்கமா அவங்களுடைய அரசியல் விளையாட்டுங்க, அவங்களுடைய அரசியல் ஏமாற்று வேலைங்க, மக்களை எப்படியாவது நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமா அவங்க நாடகம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கனிமொழி அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரை விட்டுட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா பாருங்க, கனிமொழி அவர்களுக்கு சம்பந்தமான இந்த பிரச்சனை தேசிய அளவுக்கு மாறி போயிருக்கு. பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் கனிமொழி அவர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்புறாங்க. பட் அவங்களுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியலையே. அவங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கு ஆதரவா, கனிமொழி அவர்களுக்கு ஆதரவா எந்த ஒரு பதிவு பண்ண மாதிரியே தெரியலைங்களே. ஒருவேளை வழக்கமா கனிமொழி அவர்களை கலட்டி விடுறாங்களோ, அவங்களை கட்சியிலிருந்து ஓரம் கட்டுவதற்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் உட்பட பல நபர்கள் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பிட்டிருக்காங்க. இந்த காணொலியில கனிமொழி அவர்கள் என்ன ட்வீட்டை பதிவு பண்ணாங்க, என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுக்க என்ன காரணம், கனிமொழி அவர்களுக்கு எதிராக என்ன பேசுறாங்க, திமுக கனிமொழி அவர்களை கலட்டி விட பார்க்குறாங்களா, இல்லை மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் கனிமொழிக்கு ஆதரவா எந்த ஒரு பதிவு பண்ணல அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா நேற்று திமுகவுடைய எம்பி, மரியாதைக்குரிய திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவருடைய தங்கை கனிமொழி அவர்கள் அவங்களுடைய அபிஷியலான ட்விட்டர் கணக்கில் ஒரு ட்விட்டை பதிவு பண்றாங்க. அந்த ட்வீட் பதிவு பண்ண ஒரு சில மணி நேரங்களே அது பெரிய அளவுக்கு வைரல் ஆகுது. அந்த ட்விட்டை சுத்தி எக்கச்சக்கமான விவாதங்களும் கிளம்புது. அப்படி என்னப்பா அந்த ட்வீட்ல அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. சென்னை விமான நிலையத்தில் நான் போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பெண் காவலர் என்கிட்ட ஹிந்தியில பேசுறாங்க. CISF பெண் காவலர் என்கிட்ட ஹிந்தியில பேசும்போது எனக்கு ஹிந்தி புரியாதுங்க, நீங்க தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த பெண் காவலர் பார்த்தீங்கன்னா, ஏன் உங்களுக்கு ஹிந்தி தெரியாதா, நீங்க இந்தியரா அப்படின்ற கேள்வி என்கிட்ட முன் வச்சாங்க. ஹிந்தி பேசினா மட்டும்தான் இந்தியர் அப்படின்ற பட்டியலில் இடம் பிடிக்க முடியுமா அப்படின்ற கேள்வியோட அந்த ட்வீட்டை பதிவு பண்ணியிருந்தாங்க. அது சம்பந்தமா எக்கச்சக்கமானவங்க திமுகவுடைய நெருங்கிய கட்சி திமுகவுடைய கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்களுக்கு ஆதரவான விஷயத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுலேயும் குறிப்பா இந்தியா அப்படின்றது பல மொழிகளை பேசக்கூடிய ஒரு நாடு. இந்த ஒரு நாட்டில் ஹிந்தி பேசினா மட்டும்தான் இந்தியரை ஏற்றுப்பாங்களா, பாருங்க இவங்க எந்த அளவுக்கு இந்திய திணிக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண் காவலர் பேசின அந்த விஷயத்தை இந்தி திணிப்போட சம்மந்தப்படுத்தி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருபடி மேலே போயிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் பாருங்க, மும்மொழி கொள்கை, மும்மொழி கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவா செயல்படுறீங்க, மும்மொழி கல்விக் கொள்கைக்கு நீங்க ஆதரவா இருந்தீங்கன்னா இந்த சூழல் தான் உங்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் இந்த ஒரு விஷயத்தை அப்படியே திசை திருப்பி புதிய கல்விக் கொள்கையோட இதை முடிச்சு போட ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் திமுகவுடைய கூட்டணியில திமுக ஒரு ஆதரவு செய்யக்கூடிய பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், குறிப்பா கர்நாடகம், வங்காளம், பஞ்சாப், மராத்தியர்கள் போன்ற முக்கியமான நபர்கள் கனிமொழி அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க சமூக வலைதளங்கள்ல. இது இந்த அளவுக்கு மத்திய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் பதிவு பண்ண ட்வீட்டை சம்பந்தப்படுத்தி பாருங்க, எங்க மாநிலத்திலும் இந்த மாதிரி இந்திய திணிக்க இவங்க முயற்சி பண்றாங்க, நம்ம எல்லாம் ஒரே ஒரு அணியோடு இருந்து நம்ம கனிமொழி அவர்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா அதுலயும் எந்தெந்த கட்சிகள் அவங்களுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகள் சார்ந்தவர்கள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம், ப. சிதம்பரம், வைகோ உட்பட பலரும் கனிமொழிகளுக்கு அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், பாஜக கட்சியை சார்ந்தவர்கள், இன்னும் பலரும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, வழக்கம் போல இவங்க கனிமொழி அவர்கள் அவங்களுடைய அரசியல் நாடகத்தை
நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விவகாரத்தை பெரிய அளவுக்கு கொண்டு போயிட்டு மக்கள் மத்தியில் நாடகத்தை ஏற்படுத்தி மறுபடியும் ஒரு மொழி உணர்ச்சியை தூண்டிவிட்டு அதன் மூலமா குளிர்காய முயற்சி பண்றாங்க. இதற்கும் பெண் காவலர் கேட்டதுக்கும் இந்த மும்மொழி கொள்கைக்கும் இந்தி திணிப்புக்கும் என்னங்க சம்மதம்? பெண் காவலர் கேட்டாங்கன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட கேள்வியா கூட இருக்கலாம், இல்ல அவங்க தெரியாம அந்த கேள்வியை முன் வச்சிருக்கலாம். பட் அதுக்கு அங்க பதில் சொல்லாம இங்க வந்து அதை ஒரு மொழி பிரச்சனையாகவும் அதை ஒரு கட்சி சார்ந்த ஒரு விஷயமாகவும் மாத்துறதுக்கு என்னங்க அவசியம்? இது இவங்களுடைய அரசியல் நாடகம். வழக்கம் போல இவங்க இந்த மொழியை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, இப்போ அடுத்த கட்டமா வந்து இந்தியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கதறுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா இன்னும் ஒரு படி மேல போயிட்டு கனிமொழி அவங்களுடைய பையன் மட்டும் வெளிநாட்டுல போயிட்டு இந்தி கத்துக்கலாம். அதுலயும் குறிப்பா திமுக இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூலை வச்சு நடத்தலாம், அவங்க மகன்கள்லாம் வந்து இந்தி கற்றுக்கலாம், மும்மொழி கொள்கையை வந்து படிக்கலாம், பல மொழிகளை வந்து கற்றுக்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு மட்டும் இந்தி போய் சேரவே கூடாதா? இவங்களுடைய அரசியல் சூழ்ச்சி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதையாவது விட்டுடலாம். இன்னொரு பக்கம் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, சரிப்பா கனிமொழி அவர்களுக்கு ஆதரவாக இவ்வளவு மாநிலத்திலிருந்து இவ்வளவு பேர் குரல் கொடுக்குறாங்க, ஏன் திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்திற்கு ஆதரவாக ஒரு பதிவை கூட பதிவு பண்ணலை? இந்த பெண் காவலரை வந்து ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கல, இந்த விஷயத்தை வந்து நடந்த மாதிரியே காட்டிக்கலையே? ஒருவேளை ஏற்கனவே கனிமொழி அவருடைய வளர்ச்சி வந்து பிடிக்காம தான் திமுகவில் வந்து பலரும் இருந்துட்டு இருக்காங்க. அதனால இன்னும் அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து இன்னும் அவங்களை வளர்த்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்களுக்கு ஆதரவாக பேசாமல் இருக்காரா? கனிமொழி அவர்கள் ஓரம் கட்டப்படுறாங்களா? கனிமொழி அவர்களை ஓரம் கட்டி அவங்களுடைய அரசியல் வாரிசா புதிய அவங்களுடைய மகனவே கொண்டு வர முயற்சி பண்றாரா அப்படின்ற அடுக்கடுக்கான கேள்விகளை சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கனிமொழி அவர்களுக்கு திமுகவிலேயே வந்து பல நபர்கள் ஆதரவாக செயல்பட்டு இருக்காங்க. என்ன சொல்றது, கனிமொழி அவர்களுக்குன்ட்டு ஒரு தனி ஒரு பட்டாளமே இருக்கு. அவங்கள ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர்கள் பெரிய அளவுக்கு இருந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைவர் மேல ஒரு கடுப்புல இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த மாதிரி கனிமொழி அவர்களுக்கு அளிக்கப்பட்ட இந்த ஒரு விஷயம், கனிமொழி அவர்களை வந்து இந்தியரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்ட இந்த விவகாரத்தை ஏன் திமுக இருக்கக்கூடியவங்க பெரிய அளவுக்கு பெரிதுபடுத்தாம இருக்காங்க? ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயம் நடந்த மாதிரியே காட்டிக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோபமா இருக்கிறதா சொல்லப்படுது. எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நான் பதிவு பண்ணக்கூடிய மும்மொழி கொள்கையை நாங்க எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக கண்மூடித்தனமா எதிர்க்க வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. 3 மொழி அப்படின்னா என்ன தெரியுங்களா? சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போயிட்டு காசை கொடுத்து ஹிந்தியை படிக்கிற மாதிரி இங்க ஏழை மாணவர்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் திணிப்பு அப்படின்றது மற்ற மொழிகளை கற்றுக்க கூடாது, நீ ஹிந்தி மட்டும் தான் படிக்கணும் அப்படின்றது தான் திணிப்பு. பட் நீங்க இதையும் கற்றுக்குங்க அப்படின்றதுக்கு பேரு திணிப்பு பட்டியலில் வருமா அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அதுலயும் குறிப்பா அவங்க மென்ஷன் பண்ணி இருக்கிறது, உங்களுக்கு வேணும்னா நீ படிச்சுதான் ஆகணும்னு கட்டாயம் இல்லை, வேணும்னா நீ இந்திய ஒரு மொழியா நீ ஒரு பாடமா எடுத்து நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு கொள்கையை வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து சொல்லியிருக்காங்க. அது பெற்றவர்கள் அவங்களுடைய பிள்ளைகள் கிட்ட போயிட்டு கருத்தை கேட்டு அவங்களுக்கு விருப்பப்பட்டா படிக்கலாம், விருப்பப்படலாம் விட்டுடலாம். அதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை கலக்கணும் அப்படின்றது வந்து தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.